பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. ஸோ வாரமாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய கூலி படத்தினுடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாரமாக அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு ஹைப்பு. ஆன்லைனுக்குள்ளே போய் புக் பண்ணலான்னு பார்த்தா அப் டு சண்டே வரைக்குமே டிக்கெட்ஸ் கிடைக்கலன்ற மாதிரியான பேச்சு எல்லாமே இருந்தது. வெற்றிகரமாக அப்படின்றது அஃப்கோர்ஸ் படம் வந்து 3 நாள் 1 நாளே போதும் வெற்றி அப்படின்ற மாதிரி தான். ஆனால் 1000 கோடி எதிர்பார்த்த ஒரு திரைப்படமாக கூலி அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கூலி படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அவர் ரொம்ப சட்டிலாக பேசினார், ரொம்ப ஹைப் கொடுத்தெல்லாம் பேசலை. பட் ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது பாஷா படத்தை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க கூலியோட. நீங்கள் பாருங்கள், பாட்ஷாவை விட இது அதை விட வேறு அப்படின்னாங்க. பாட்ஷாவை இப்போ போட்டால் கூட டிவியில் ஸ்கூல் காலேஜ் மட்டும் இல்லைங்க, எல்லா பசங்களுமே இப்போத்திய ஜென்ரேஷன், இப்போத்திய ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. அது வந்து போரே அடிக்காது, எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது. நீங்கள் அதில் வந்து எதுவுமே ஒரு மாதிரி இதுவாகவே எடுத்துக்க முடியாது. அது பாட்டு அப்படியே போகும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ளோவில் அப்படி போகும் அந்த படம். அண்ட் கூலி அப்படி இல்லையான்னு கேட்டால் ஆரம்பித்தாங்க, போச்சு போச்சு, என்ன சொல்ல வராங்க, என்னவா இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வந்தது. பயங்கரமாக ஒரு பிளாஸ்ட் விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் ஓகேவான ஒரு இன்டர்வல் பிளாக் தான், அதாவது ஸ்டார்டிங்கை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறமா டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டன்ட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி லேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால் கூலி அப்படின்னா, கூலி வேலை செய்கிறதுனால கூலி அப்படின்றது தான் படத்தினுடைய விஷயமே. மொத்தத்தில் இது வந்து நண்பனுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றது தான் இந்த கூலி படம். ஸோ நண்பன் வந்து எடுத்ததுமே ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்து. ஸோ சத்யராஜ் அவரை வந்து பார்க்குறதுக்காக வர்றாரு. அவங்க பசங்கள்லாம் ஒத்துக்கலைங்க, முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படி இறந்துருப்பார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக போகிறாரு. அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான். அஃப்கோர்ஸ் ஸ்பாய்லர் இருக்குது, ஸோ சாரி. அங்கே போகக்கூடிய ரஜினி அவர்கள் அப்படியே சார்லி வந்து போதையில் பேசிட்டு போகிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாரு ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டுருக்கிறாரு ரஜினி அவர்கள். அங்கே தங்கக்கூடிய பசங்கள்லாம் ரொம்ப நீட் மீன்ஸ் அவங்களுடைய பிஹேவியரில் அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படி இருக்கணும் அப்படின்றது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக தான் தெரிய வருது அந்த மேன்ஷன் எதுக்கு அப்படின்றது. அது ஃபைனல் டச்சில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போய் ட்ராவல் பண்ணியெல்லாம் பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி காட்டுறாங்க, இவர் வந்து இயற்கையாக மரணம் அடையல, இவர் வந்து யாரோ கொன்று இருக்கிறாங்க அப்படின்னும் போது பொண்ணே வந்து ஓகே, என் வாழ்க்கை தானே முக்கியம், நான் வந்து இப்போ தேடி வரதுனால என்ன வரப்போகுது, என் தங்கச்சிங்க வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி என் நண்பன், அதனால் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் சத்யராஜ் அவர்கள் என்ன வேலை பார்த்தாரு, அவர் ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்பு கடைசியாக ஒரு கெட்டவங்க கிட்ட போகும்போது என்ன நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கெட்டவங்க காட்டுறது வரைக்கும் ஓகே. கெட்டவங்க குரூப்லேயும் ஒரு ஸ்பை அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்தெல்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்பை வந்து ஃபஸ்ட்டே மாட்டுறாரு. அண்டு ஆனால் ஆல்ரெடி நாங்கள் ஒருத்தர் அனுப்பினோம், அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு அதையும் சொல்கிறாங்க போலீஸு. அந்த ஸ்பையை கண்டுபிடிச்ச வேலையை எப்படி போச்சு, அது உண்மையாலே ஸ்பை தானா இல்லை அவங்களும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தானா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சௌபின் ஷஹீர் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ஆரம்பத்துலேருந்து அவரை வந்து அப்படியே டெரிஃபிக்காக கொண்டு போயிட்டுருக்கும். அண்ட் ஸ்டைலிஷான ஒரு என்ட்ரியில் நாகார்ஜுனா வருவார். ஸோ இவர் தான் வில்லன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா இதில் யாருப்பா வில்லன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சௌபின் ஷஹீர் தான் எல்லாம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து நாகார்ஜுனா காட்டுவாங்க. நாகார்ஜுனா கிட்டேருந்து அப்படியே இன்னொருத்தர் கைக்கு போகும். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு சைமல்டேனியஸாக இன்னொரு டீம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மாறி போய்கிட்டே இருக்குது. படத்துக்கு ஒரு வில்லன் நல்லா ஜைஜாண்டிக்காக கொடுத்தாலே போதும். ஐ மீன் கேரக்டர் வைஸ் அப்படி சொல்கிறது, அந்த டெப்த்து கொடுத்தா இருந்த போதும். ஏன் இவ்வளோ வில்லன் அப்படின்றது. அண்ட் இது இல்லாமல் படத்தினுடைய கேமியோ அப்பியரன்ஸ் ரொம்ப, ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னும் போது கேமியோ அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விக்ரமில் வரக்கூடிய ரோலெக்ஸ் கேரக்டர் தான் சூர்யா. ஸோ அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட இந்த மாஸ் குறையாமல் சூர்யா வந்து ஹீரோவாக அவர் தனி படம் பண்ணால் கூட வரக்கூடிய ஃபேன் பேஸை விட இந்த ரோலெக்ஸ் கேரக்டருக்கு அப்படி வந்தது. ஸோ அப்படி எதிர்பார்த்தோம். ஆமர் கான் இருக்கிறாங்க, உபேந்திரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸை
இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தான். ரிவெஞ்சு ஃப்ரெண்டை கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல இவங்க தான் கொண்டு இருப்பாங்களோ அந்த டீமுக்குள்ளவே போய் அவங்க சொல்லக்கூடிய வேலையை ஓகே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருந்தாப்லையோ அந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே செக் பண்ணுறாரு. ஓகே இவங்க ஒரு வேலை பண்ணியிருப்பாங்களோ இவங்க ஒரு பலம் ஸ்கெட்ச் போட்டு அவருக்குன்னு ஒரு டீம் பின்னாடி இயங்குதுன்றதையும் அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு தெரிய வருது. அப்போது அவருக்கு ஒரு செட்டப் இருக்குது, ஒரு லிங்க் பெரிய லிங்க் வச்சுட்ருக்கிறாருன்னு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க இல்லை அப்படின்னு கழிச்சுட்டே வரும்போது அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளவே கடைசியாக யாரை வந்து அவர் மூலயமா உள்ளே போனாங்களோ அதான் மெயினான ஸ்டார்டிங் வில்லன்ஸ் பார்த்தீங்களா சௌபின் ஷஹீர், அவரே ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி மாறுறாரு. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ஸ்பாயில் பண்ணாமல் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. இதில் வந்து இப்படி லாக் 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 அப்படி தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் ரஜினி ஃபேன்ஸ், வெறிகொண்ட ரஜினி ஃபேன்ஸ் டெஃபினெட்லி ஆன் ஸ்க்ரீன் அவருடைய ப்ரெசன்ஸை சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலிஷுங்க. என்ன வயசாகுது பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஆன் ஸ்க்ரீனில் வில்லனாக பயங்கரமாக மிரட்டி அப்படி எடுத்திருக்கிறாரு. அதை விட அவருடைய லுக் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா உபேந்திரா வரக்கூடிய அந்த ஓப்பனிங் சீன், இது என்ன சொல்கிறதுனா ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. இது நடக்குதுன்னா ஓகே இவங்க தான் அவங்களா இருப்பாங்க, அவங்களா தான் இருக்கும், இதுக்கு அடுத்து தான் வரும் பாரு அப்படின்றது. அண்ட் ஃபோன் காலில் ஒரு வாய்ஸ் தான் கேட்கும், பட் ஆனால் அவங்க இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருந்தது. ஸோ அந்த ப்ரிடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே வந்து லோகேஷ் கிட்ட இருந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரஜினி அவருடைய சர்டிஃபிகேட் எதுக்கு இந்த படத்துக்கு கொடுத்தீங்க, குழந்தைங்களாம் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பல பேர் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் ஆனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தேவைதாங்க. அப்படியே ரத்தம் நம்ம முகத்திலே தெரிக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்ணா பின்னான்னு இது அதாவது லாஜிக்கே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஒருத்தர் எப்படி இத்தனை பேர் அடிப்பார், ஏன்னா இது ரஜினி படம், அவங்க அடிப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக ஆகும்போது அவர் ஒரே ஒருத்தர் கூட அவர் வந்து டபால் போட்டு அடித்து குத்திடலாம், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அதை விட இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சீன் பார்த்தீங்களா, லாஜிக்கில் வந்து சுத்தமாக கவுத்துட்டாங்க. ஸ்ருதிஹாசனை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இடத்துல, அதுவும் நடு ராத்திரி யாருமே இல்லைனா கூட பரவாயில்ல, கும்பலே ரோடில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, அவங்களெல்லாம் தாண்டி அடிக்க வராங்க, கொல்ல வராங்க, ஆனால் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னங்க இது, இன்னமும் ஆதி காலத்து படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களே. இப்போல்லாம் நம்ம நிறைய அப்டேட் ஆகிட்டோம், நிறையா வந்து இன்டர்நேஷ்னல் மூவிஸ் வரைக்கும் பார்த்து இதுதான் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்கள் வரைக்குமே ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கோட்டை விடலாமா இதிலலாம் அப்படின்றது. பட் வாட் டு டூ, திஸ் இஸ் ரஜினி மூவி, அப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் படத்தினுடைய மியூசிக் பாடல், லோகேஷ் கனகராஜ் படம் டெஃபினெட்லி ஒரு பழைய பாட்டு எடுத்து அப்படி உள்ளே விடுவார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரியே டிஸ்கோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும். அண்ட் அதில் வந்து பவர் ஹவுஸ்க்கு சூப்பரான ஒரு அவர் மறுபடியும் ட்ரிங்க் பண்ணும்போது அந்த மியூசிக்லாம் சூப்பர் அஃப்கோர்ஸ். ஆனால் அதை தாண்டி இவருடைய பாடல்கள் பிஜிஎப்லாம் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேட்ட படத்தில் வரக்கூடிய பேட்ட பராக் லிரிக்ஸ் இல்லாமல் வெறும் பேக்ரவுண்டில் ஓடுது. இந்த மாதிரி எல்லா பாடும் மாஸ்டர் படத்தில் வரக்கூடிய ஜேடி சாங் அது ஒரு பக்கம் போகுது. எல்லாமே வந்து ரிப்பீட்டில் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோமேனா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, லிரிக்ஸ்லாம் இல்லாமல் வெறும் மியூசிக் மட்டும் டியூன் மட்டும் யோசிச்சிங்கன்னா தெரியும். இப்படி தான் படம் ஃபுல்லாக போட்டிருக்கிறாரு அனிருத் அவர்கள். ஸோ அனிருத்தினுடைய ஸ்டஃப்பு கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆனால் ரஜினி அவர்கள் வந்து அனிருத் வேறு லெவல்லாம் சொல்லும் போது இன்னும் வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை இந்த படத்தில் கொடுத்துருக்குறாரோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜென்சி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அனிருத் வந்து ஆசம் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சிலதெல்லாம் சூப்பராக இருந்தது, பட் ரிப்பீட்டில் அதே கேட்கும்போது படத்துக்கு அது சூட்டபிளாக இருந்தாலும் ரிப்பீட் அதே ஆகுது, ஏன் ஒய் அப்படின்றது. லைட்டாக கொஞ்சம் தலை வலிக்குதுங்க அந்த சத்தத்துக்காக, மற்றபடி படத்துக்காக சொல்லலை. படத்தினுடைய பிஜிஎம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நாய்ஸியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருந்தது. அண்ட் ஃபைனலி படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர், ஓ மை காட், சினிமோட்டோகிராஃபி அல்டிமேட், சூப்பர்பாக கொண்டு போயிருக்காங்க. அந்த டோன் வந்து அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஹார்பர் சைடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஃபிலோமின் அவருடைய வேலையும் வந்துட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் படத்தினுடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அன்பறிவு, ஒரு சில ஸ்டண்ட் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே பார்க்கும்போது பயம் இருந்தாலும், அதோ நம்ம மேலே பட்டுருமோ அப்படியே ரத்தம் தெரிக்குது அப்படின்ட்டு இருந்தாலுமே கூட, பட் அதை ரொம்ப அழகாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மேன்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், உபேந்திராவும் இருப்பார், ரஜினியும் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அந்த ஃபுல் மேன்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம்
வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலே ஆக்ஷனுக்கு வந்துட்டு இந்த படம் அவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் யாரோ ஒருத்தவங்களுடைய ஃப்ரெண்டுடைய ரிவெஞ்சுக்காக எத்தனை உயிர் போகும், எவ்வளோ பேர் சாவாங்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வந்தாங்கன்னா அது என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக அமீர் கானே அப்படி தான், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டீங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்டு முடிச்சிருப்பாரு. அமீர் கான் கிட்ட இருந்தும் ரோலெக்ஸ் மாதிரி வருவார், பயங்கரமாக வேறு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் லோகேஷ் அவர்களே, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் ராமேஸ்வரம் திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு வந்தீங்க, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவங்க. காமன் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அது நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரஜினி ஃபேன், அனிருத் ஃபேன் அவங்களுக்குலாம் வந்துட்டு மோர் தேன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து படத்தை வந்து பார்க்கவே முடியாது அப்படிலாம் சொல்ல. அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் லேக் இருக்கும், இன் பிட்வீனில் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே எலிவேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் ஸ்டில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக். கேமரா ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கிரீஷ் கங்காதர்து. வேறு யாரை பற்றி சொல்கிறது, வேறு யாராவது பற்றி விட்டுட்டேன்னா ஸ்ருதி ஹாசன் பெர்ஃபார்மன்ஸை விட அதில் வந்து இன்னொரு ஃபீமேல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருவா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரேஷ்மா அவங்களது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன் த்ரூ அவுட் த மூவி அவங்க ஆனால் வராங்க. அவங்க மேபி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ கேரக்டரை அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்தது. எஸ், கூலி 50வது வருஷத்தில் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஃப்ளாஷ்பேக் அண்ட் ஏலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து பழைய ரஜினியை பார்க்கும்போதெல்லாம் செம ஹாப்பியாக இருந்தது. எஸ், வேறு என்ன சொல்கிறது, கூலி இந்தியாவில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ கண்ட்ரிக்கு போய், ஆனால் அங்கேயும் போய் ஹிந்தி தான் பேசுகிறாங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக எல்லாமே கொண்டு வந்து இன்னமும் நம்மளை வந்து ஒரு 80s 90s இருக்கக்கூடிய லாஜிக் இல்லாத ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களாம் நினச்சிக்கிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கூலி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கூலாக இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.